சின்ன ஒரே ஒரு டிப் நீங்கள் பார்த்துருப்போம். ஒரு 2 சிறுமிகள் 2 சின்ன குழந்தைகள் அங்கே வந்து ஒரு பதாகைகளை ஏந்தி அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக காப்பிட்டு அவங்க எந்த கோரிக்கையும் வைக்கல. பாரத பிரதமரை காம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வந்து நம்பர் 1 பொருளாதாரத்துடைய ஒரு மகளாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது அந்த கிரெடிட் கோஸ் டு யூ அப்படின்னு ஒரு பெரிய உற்சாகத்தை தான் காட்டியிருந்தாங்க. அந்த பிள்ளைங்க ரொம்ப நேரமாக அந்த பதாகைகளை அந்த போர்டை ஏந்தி இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் அங்கேயே அவர் பேச்சை குறுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைகளாம் ஏந்திட்டு இருக்கிறீங்க, என்னுடைய ஆட்கள் வந்து பாதுகாவலர்கள் வந்து அதை வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு மைனூட்டான விஷயங்களும் கவனிக்கக்கூடியவராக பாரத பிரதமர் இருக்கிறாருங்கிறது இன்னைக்கு ஓவராலாக அது வந்து அரசியல் அப்புறம் நம்ம வந்து நிறைய பேசலாம். அதை தாண்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விவசாயிகளுக்கான உண்மை. அதை விட முக்கியமாக அவர் பேசுனதை விட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு பார்க்கணும். விவசாயிகளோட ஒவ்வொரு அரங்கா ஒவ்வொரு ஹாலாக போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பற்றிலாம் கேட்டு அந்த சிறுதானியங்கள் நவதானியங்கள் என்னெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதை எப்படி பேக் பண்ணுறாங்க, வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு விவசாயியோட எவ்வளோ விவசாயிகளுக்கான இன்றைக்கி வந்து அந்த 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 ஃபோட்டோஸ் யோசிச்சு பாருங்கள். அந்த தம்பதிகளாக இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து அவங்க வந்து ஒன்றுனா வந்து எடுத்து காட்டுறாங்க, ஸ்டாஃப் காட்டுறாங்க, அவங்க எல்லாம் காட்டி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி முழு விவரத்தை விவசாயத்தின் மீது எவ்வளோ அக்கறை வந்தோம், ஒரு ரிப்பனை கட் பண்ணோம், ஒரு ஸ்பீச் கொடுத்தோம், ஃப்ளைட்டில் கிளம்பி போனோம் இல்லாமல் முழுக்க விவசாயிகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படிங்கிற பார்க்கணும்.